இன்னும் நீங்கள் நித்யாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, புளி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் ஆயில் விட்டு அதில் சீரகம் போடுங்க. கடுகு இப்போ போடாதீங்க, கடைசியாக தான் கடுகு தாளித்து நம்ம போடணும். அதனால் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் முழுசாக தான் போடணும். அதை போட்டு நல்லா வதக்குங்க. அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், பெருசாக நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். அந்த தக்காளியும் அதில் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வர வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது அதில் பெருங்காயம், மஞ்சத்தூள் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா மசித்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சுங்க. இந்த மாதிரி தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதை சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு தோலோடு தான் கட் பண்ணணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தோலோடவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் உருளைக்கிழங்கை விட சின்ன வெங்காயம் தாங்க அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உருளைக்கிழங்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லைங்களா பருப்பு, அதை அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு அதை மூடி வச்சுருங்க. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்த உடனே ஓப்பன் பண்ணி அதை நல்லா ஒரு முறை கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திரும்பி அதை மூடி விட்டுருங்க. அந்த உருளைக்கிழங்கு வெங்காயமும் நல்லா வேகணும், அது வரைக்கும் அது வெந்துட்டுருக்கட்டும். அந்த வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம புளியை கரைச்சிக்கலாம். புளியை இந்த மாதிரி கரைச்சி நல்லா அந்த சக்கையை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் அதில் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க புளி தண்ணியிலேயே. அந்த வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வெந்ததுக்கப்புறமா அந்த புளி கரைசலை அதில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சைடில் இன்னொரு வாணலில் என்ன பண்ணணும், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்போ கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா சாம்பார், அதில் அதை அந்த தாளிப்பை சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டே தாளிப்பு போடாதீங்க, வாசனை இருக்காது. இந்த மாதிரி இந்த வெங்காய சாம்பாருக்கு கடைசியாக தாளிப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ நமக்கு டேஸ்டியான சாம்பார் ரெடி.